திரு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த ஒரு அதிமுக என்ற பேரியக்கம் தற்போது குரங்கு கையில் கிடைத்த ஒரு பூமாலை போன்ற எடப்பாடியில் கையில் சிக்கியிருக்கிறது என்று வைத்தியலிங்கம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு உங்கள் கருத்து? அந்த பூமாலையை அந்த பூமாலையில் ஒவ்வொரு பூக்களாக அவர் பிட்டு எரிந்து கொண்டிருக்கிறார். அதுல டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் அடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் வைத்திலிங்கம் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நண்பர், அம்மாவின் தீவிர தொண்டர். அவர் எங்களுக்கு எதிராக இருந்த காலத்திலும் சரி, எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற காலத்திலும் சரி, தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும், அவருக்கும் எங்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் உடையவர். அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் பிரிந்து நின்றோம். இன்று அதே அரசியல் எங்களை மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு பதில் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஊடகங்கள் உங்களை பெரிதும் மதித்து, நீங்கள் எங்க என்னை சந்தித்தாலும் எந்த ஒரு நெருக்கடியிலும் உங்களை சந்தித்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி செல்பவர். அதுபோல ஊடகங்களை மிகவும் மதிக்கக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஒரு சிலரை போல உங்களை ஒருமையில் பேசுவதோ, நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது உங்களிடம் சண்டைக்கு வருவதோ எதுவும் இல்லாமல் ஊடகங்களை மீது மிகுந்த மரியாதையும், ஊடகங்கள் மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்கின்ற வாகனங்களாக இருக்கின்றீர்கள். நாட்டு நடப்பை எல்லாவற்றையும் நீங்களே சில வதந்திகளை நம்பி சில செய்திகளை வெளியிடும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. யாரோ கிளப்புகின்ற வதந்தியை 21ஆம் தேதியே பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுதே அங்கே ஊடக நண்பர்கள் அவர்களே கேட்டார்கள், ஊடகத்துறை நண்பர்கள், உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம ஊர் கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுன்னு. இன்னும் மாடே வாங்கல, அதுக்குள்ளார மத்து வாங்க தெரியுறானா மாடசாமி, எதுக்கு வெண்ணெய் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அதுபோல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல, அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வைத்து சென்றானா மடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இன்னொன்னு சொன்ன, எங்க தஞ்சாவூர் பக்கம் காமெடியா சொல்லுவாங்க, நக்கலுக்கோ நையாண்டிக்கு பேர் பெற்ற தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவனா அந்த பழமொழியை திருப்பி சொன்ன. அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு தெரியுறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அது கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த நபர் இல்ல, கிருஷ்ணசாமின்னு சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது எனக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட சொன்ன. அந்த வதந்தியை விதைக்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதை பரப்புகின்ற அவரது கைத்தடிகளும் யார் என்று சொன்ன எனக்கு தெரியும். அதனால அந்த வதந்திகளை எல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்னேன். ஆனா வதந்திகளை தகவல்ங்கிற பெயர்ல அதை செய்திகளாக்கும் பொழுது எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் 8 ஆண்டுகளாக என்னோடு ஆளும் கட்சியாக இருந்த பொழுது ஆட்சி அதிகாரம் அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் லட்சியங்களை, அம்மாவின் கொள்கைகளை அடுத்த நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்பதை மனதிலே கொண்டு என்னோடு லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் பெரிய ஜாம்பவான்கள் சொன்னவங்க எல்லாம் எங்களை விட்டு போனாலும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக, அரசியல் சக்தியாக இந்த இயக்கத்தை லட்சம் தொண்டர்களும் அவர்களை வழி நடத்துகின்ற நிர்வாகிகளும், விலை போகாத நிர்வாகிகள், சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக விலை போகாத நிர்வாகிகள் என்னோடு இருக்கின்ற வரை இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.